Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. பேரவையில் அதிமுக எம்எல்ஏ செங்கோட்டையன் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், பல்வேறு கேள்விகளை எழுப்பிய செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமி இருவருக்கும் இடையே மோதலா, உட்கட்சி பூசலா என்ற கேள்விகள் எழுந்து வந்த சூழலில் நேற்றிலிருந்து அந்த கேள்விக்கு விடை கிடைப்பதாக தெரிகிறது. தற்பொழுதும் செங்கோட்டையனுக்காக வாய்ப்பு கேட்டிருக்கிறார் இபிஎஸ். என்ன விவரம்? இன்று பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான ஒரு விவாதம் நடைபெற்றது. அதாவது முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசும்போது பள்ளிக்கல்வித்துறையில் நிறைய காலி பணியிடங்கள் இருக்கிறது, திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்ன விஷயங்களை நிறைவேற்றவில்லை, நிறைய கட்டிடங்கள் கட்டுவதாக சொன்னீர்கள், கட்டவில்லை என்று சொன்னார். அதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சில விளக்கங்களை கொடுத்தார். அதாவது அதிமுக ஆட்சியை கம்பேர் பண்ணி சொல்லும் போது அதிமுக ஆட்சியில கட்டடங்கள் சரியாக கட்டப்படவில்லை என சொன்னார் அன்பில் மகேஷ். இதற்கு குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் அப்போது உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார். எதிர்க்கட்சி தலைவருக்கு பின்வரிசையில் செங்கோட்டையன் அமர்ந்திருந்தார். அப்போது முன்னாள் அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையனுக்கு சில விஷயங்கள் தெரியும் என்று ஆர்பி உதயகுமார் எடப்பாடி பழனிசாமியிடம் சொன்னார். அந்த அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி சபாநாயகரை பார்த்து முன்னாள் அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு கொடுக்கும்படி செய்கை மூலியமாக கேட்டார். அதற்கு நேரமில்லை, எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் வேண்டுமானால் பேசலாம் என்று சபாநாயகர் எதிர்க்கட்சி தலைவரை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார். இன்றைக்கு அவர் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக செங்கோட்டையன் 4 ஆண்டு காலம் 2017 இருந்து 21 வரை இருந்தவர். அவருக்கு பள்ளிக்கல்வித்துறையில் நிறைய அனுபவங்கள் இருக்கிறது என்ற அடிப்படையில் அவருக்கு பேசுவதற்காக சபாநாயகரிடம் கேட்டார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு செங்கோட்டையன் அவர்கள் மற்ற அதிமுக எம்எல்ஏக்களுடன் சகஜமாக உள்ள பாத்தீங்கன்னா கடம்பூர் ராஜு, அதே போல அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட எம்எல்ஏக்களுடன் சகஜமாக பேசினார். தற்போது இந்த விவாதம் நடைபெற்று முடிந்து செல்லூர் ராஜு அவர்கள் பேசி முடித்த பிறகு அனைத்து அதிமுக எம்எல்ஏக்களும் கேண்டீனுக்கு சென்றார்கள். அவர்களோடு கேண்டீனில் உணவு அருந்துவதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்லக்கூடிய கேண்டீனுக்கு அதிமுக எம்எல்ஏக்களுடன் உடன் சென்று தற்போது அந்த தேநீர் அறிந்து வருகிறார். எனவே தற்போது வழக்கமாக தனி வழியில் பயணித்து வந்த செங்கோட்டையன் தற்போது அதிமுக எம்எல்ஏக்களுடன் இணக்கமான ஒரு சூழலில் இருப்பதையும் இன்று பார்க்க முடிகிறது. பொங்கலொலி அதிமுக எம்எல்ஏக்களோடு இணக்கமாக இருக்கிறார். இன்னும் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிற சூழலில் அதிமுக இன்னும் வலுப்படும் என்றுதான் அந்த கட்சிகள் கூறி வருகின்றன. தொடர்ந்து பார்க்கலாம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.